ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன கேம் நம்ம சண்டே ஸ்கூல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு டாட் இருக்குது, சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ நீங்கள் பிள்ளைங்கக்கிட்ட என்ன சொல்ல போகிறீங்கன்னா, இந்த கேம் நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கொடுப்பேன். நீங்கள் இதே மாதிரி இந்த பேப்பரில் நீங்கள் வரையணும். ஓகேங்களா? ஐயோ என்னக்கா இதெல்லாம் ஒரு கேமா? ஒரு டாட் வரையணும், அதே மாதிரி சுற்றி ஒரு ரவுண்டு வரையணும், அவ்வளோதான். ஈஸியாக பண்ணிடலாமேக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரு ரூல்ஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் கையை எடுக்காமல் இப்போ நீங்கள் ஸ்கெட்ச் பெண்ணை நீங்கள் இப்படி வைக்கிறீங்க. வச்ச பிறகு ஒன்ஸ் நீங்கள் வச்ச பிறகு அந்த ஸ்கெட்ச் பெண்ணை மேலே தூக்கக்கூடாது. ஓகேங்களா? வச்ச ஸ்கெட்ச் பெண்ணை அப்படியே வச்சு தான் வரையணும். அந்த பேப்பர்லேருந்து இந்த பெண்ணு மேலே வரக்கூடாது. வச்ச மாதிரியே இந்த டாட்டும் வரையணும், டாட் வரைஞ்சிட்டு ரவுண்டு வரையணும், இல்லை ரவுண்டு வரைஞ்சிட்டு நீங்கள் டாட் வரையலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இப்படி பெண்ணை நீங்கள் வச்ச பிறகு, ஸ்கெட்சை நீங்கள் வச்ச பிறகு மறுபடியும் நீங்கள் இருக்கக்கூடாது. ஐயையோ அது எப்படிக்கா வரைய முடியும்? டாட் எங்கேயோ இருக்குது, இங்கே சர்க்கிள் எங்கேயோ இருக்குது, அது எப்படி பெண்ணை எடுக்காமல் எப்படி வரைய முடியும்? ஓகேங்களா? அதான் இந்த கேம். யாருமே இது செய்ய முடியாது. பசங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ அக்கா நான் உனக்கு வரைஞ்சி காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அதே மாதிரி டாட்டும் இருக்கும், இந்த சர்க்கிளும் நான் வரைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பெண்ணை இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டாட்டை வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. டாட்டை வரைஞ்சாச்சு. ஓகே, பெண்ணை எடுத்தியா? எடுக்கலை. டாட்டை வரைஞ்சிட்டு இப்போ இந்த பேப்பரோட ஒரு கார்னரை நீங்கள் எடுத்து இந்த டாட் பக்கத்தில், இந்த ஸ்கெட்ச் பென் பக்கத்தில் கொண்டு போகிறீங்க. பெண்ணை மேலே எடுக்காமல் அப்படியே இந்த பேப்பர் மேலே பாரு, நான் பெண்ணை மேலே எடுக்கவே இல்லை, அப்படியே போயிட்டு ஒரு வளைவு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த பேப்பரை மடித்து வச்சதை நீங்கள் விட்டுருங்க. ஓகேங்களா? பாரு, நான் பெண்ணை பேப்பர்லேருந்து எடுக்கவே இல்லை, ஆனால் டாட்டும் வரைஞ்சாச்சு, சர்க்கிளும் வரைஞ்சாச்சு. முடியுமா? பசங்களையும் ஆச்சரியப்பட்டுருவாங்க. இதில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தர போகிறோன்னா, பாரு நீ முடியாது, அவ்வளோதான்க்கா, முடியவே முடியாதுன்னு நினச்சிட்டேன், ஆனால் முடியும். ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் யாராலுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஐயோ இதெல்லாம் முடியவே முடியாதுக்கா, எங்கள் அப்பாவெல்லாம் யாரும் திருத்த முடியாதுக்கா, ஐயோ அவங்க அந்த குடிச்சிட்ருக்குறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, இல்லை எங்கள் மாமாவெல்லாம் எவ்வளோ சொல்லிட்டாங்க, யாரும் கேட்க முடியாது, யாரும் அவங்கெல்லாம் மாற்ற முடியாதுக்கா. ஆனால் நிச்சயமாக அது முடியும் தம்பி. நீ ஜெபம் பண்ணனா, நீ யாருக்காக ஜெபம் பண்ணுறியோ அந்த நபரை கர்த்தத்தோட, ஒருவேளை உங்கள் அம்மாவுடைய சுகவீனத்துக்காக, இல்லை உங்கள் தாத்தா பாட்டிக்காக, யாரோ ஒருத்தருக்காக நீ ஜெபம் பண்ணலாம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு, நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஏன்னா நம்மளுடைய நினைவுகள் ஆண்டோடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் ஆண்டோடைய வழிகள் அல்ல. நம்மை காட்டிலும் 1000 மடங்கு, கோடி மடங்கு அதிகம் ஞானம் உள்ளவர் ஆண்டவர். அவர்கிட்ட இம்பாசிபிள் என்றதே கிடையாது. எல்லாமே அவரால் முடியும். இது முடியாதுன்னு நம்ம நினச்சோம், ஆனால் முடியும். அதுதான் கர்த்தர் செய்வார். அதனால் கர்த்தருடைய கர்த்தனை ஒப்பு கொடுத்து நீ எந்த காரியத்திற்காக நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோ, இன்னும் விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ணு. நிச்சயமாக கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த கேம் உங்கள் சண்டே ஸ்கூலில் நீங்கள் சொல்லித்தாங்க. நிச்சயமாக பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.